ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். ட்ராகன் பால் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் பல சாப்டர்ஸ் வந்துருச்சு. பல வெர்ஷனில் இந்த ஒரு ட்ராகன் பால் கதையை நமக்கு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்னும் கூட கோகு, வெஜிடா இவங்க ரெண்டு பேரில் யார் பவர்ஃபுல்லுங்கிற இந்த ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை. அவங்க சொல்லலைன்னா என்ன? இந்த ஒரு கேள்விக்கு என்னைக்கான வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கூடிய சீக்கிரமே மான்வா ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ராகன் பால் சீரீஸுடைய ரெண்டு பவர்ஃபுல்லான சையன்ஸ் இப்போது அவங்களுடைய அப்சல்யூட் பீக் ஸ்டேஜில் இருக்காங்க. ஆமாம், கோகு எடுத்துக்கிட்டால் இவர் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய ஃபார்மை அவேக் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் வெஜிடாவை எடுத்துக்கிட்டால் இவர் அல்ட்ரா ஈகோன்னு சொல்லப்படுற இந்த ஒரு பவர்ஃபுல் ஃபார்மை அவேக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ரெண்டு ஃபார்மும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை. ரெண்டுமே சூப்பர் ஓவர் பவர்டுன்னு சீரீஸில் பல இடங்களில் சொல்லிட்டாங்க. அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் எடுத்துக்கிட்டால் இதுக்கு பயங்கரமான காம்னஸ் தேவை. இதுக்கிட்ட பர்ஃபெக்டான ரியாக்ஷன் ஸ்பீடு இருக்குது. அப்படியே அல்ட்ரா ஈகோ எடுத்துக்கிட்டால் இது டெஸ்ட்ரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. பேட்டில் அங்கர், லிமிட்லெஸ் க்ரோத்தை இந்த ஒரு ஃபார்ம் அதிகமாக ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபார்மில் எது எதை பீட் பண்ணும்? கோகு, வெஜிடா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபைட்டை பண்ணால் அதில் யார் ஜெயிப்பாங்கிற இந்த ஒரு விஷயத்த இவங்க ரெண்டு பேருடைய பவர்ஸ், எபிலிட்டிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ்னு எல்லாத்தையும் வச்சு ஒரு கேல்குலேஷன் பண்ணி தான் இந்த ஒரு ஃபைட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1, ஆரிஜின் ஆஃப் தேர் ஃபார்ம்ஸ். ட்ராகன் பால் சூப்பர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு சைன்ஸும் ஒரு வித்தியாசமான பாத்தை எடுத்திருப்பாங்க. ஆமாம், இத்தனை வருஷம் வரைக்கும் கோகு, வெஜிடாவுடைய ஃபார்ம் எடுத்துக்கிட்டா இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஃபார்ம்ஸை தான் திருப்பி அவேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோகு சூப்பர் சைன் அவேக் பண்ணால் சில வருஷம் கழித்து வெஜிடாவும் அதை அவேக் பண்ணுவார். அவர் சூப்பர் சைன் 2க்கு போனால் அதையே தான் வெஜிடாவும் பண்ணுவார். கோகு சூப்பர் சைன் 3 அவேக் பண்ணால் வெஜிடாவும் அவேக் பண்ணுவார். இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஃபார்மை மாற்றி அவேக் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இதனால் ஃபேன்ஸ் ரொம்ப கடுப்பானாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் யூனிக்கான பவர்ஸ் இருந்தால் தான் அது நல்லா இருக்குங்கிற மாதிரி பல வருஷமாக ஃபேன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஆத்தர்ஸ் அதை ட்ராகன் பால் சூப்பருக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஒரு டைமில் தான் கோகுவும் வெஜிடாவும் வேறு பாத்தை சூஸ் பண்ணுறாங்க. கோகு ஏஞ்சல்ஸ்க்கு கீழே ட்ரெயின் பண்ண நினைக்கிறாரு. விசுடைய பாத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் நினச்சாரு. அப்படியே வெஜிடாவை எடுத்துக்கிட்டா இவர் மறுபடியும் கோகுவை காப்பி பண்ணுறத விட்டுட்டு அவருக்குன்னு ஒரு புது பாத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி ஒரு பண்ண நினச்ச ஒரு விஷயந்தான் பீரஸ்க்கு கீழே ட்ரைனிங் எடுக்கிறது. காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுடைய பவரையே மாஸ்டர் பண்ணணும்னு வெஜிடா நினச்சிருப்பாரு. இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமே இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கான யூனிக்கான பவர்ஸை வச்சுக்க போகிறாங்கங்கிற இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ் கிட்ட ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ரெண்டு ஃபார்முமே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். அந்த வகையில் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் டீச் பண்ணுறதுலாம் என்னென்னா நம்மளுடைய மைண்டை கிளியராக வச்சுக்கணும். நிறைய விஷயத்தை போட்டு திங்க் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பாடியே ஓனாக என்னென்ன விஷயங்களை பண்ணணுமோ பண்ணிக்கோங்கிற மாதிரி தான் இந்த ஒரு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் டீச் பண்ணவே. ஆனால் அல்ட்ரா ஈகோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பேட்டிலை எம்ப்ரேஸ் பண்ணணும், டெஸ்ட்ரக்ஷனை என்ஜாய் பண்ணணும், ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி அது மூலமாக பவர்ஃபுல்லாக மாறணுங்கிறத தான் இந்த ஒரு அல்ட்ரா ஈகோ டீச் பண்ணுது. அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் இந்த பேட்டிலுக்கு நடுவில் இருக்கிற அமைதியை டீச் பண்ணுது. ஆனால் அல்ட்ரா ஈகோ ஒரு கலவரத்தை உருவாக்கி அதில் எப்படி நம்ம பவர்ஃபுல்லாக மாறலாம்ங்கிறது தான் டீச் பண்ணுது. இதனால் இந்த ரெண்டு ஃபார்முமே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரில் யார் பவர்ஃபுல்னு இப்போவே முடிவெடுக்கிறது தாண்டி இந்த ரெண்டு ஃபார்மையும் தனித்தனியாக முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரோக்கன் எபிலிட்டியாக ட்ராகன் பால் சீரீஸில் இருக்குது. கோகு பெருசாக எந்த ஒரு தாட்ஸையும் போட்டுக்காமல் அவர் பாட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
ஆனால் வரப்போகிற எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் அவர் டாச் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதைத்தான் விஸ் கோகுக்கு டீச் பண்ணியிருப்பாரு. இது மூலமாக வரப்போகிற அட்டாக்ஸ் எல்லாத்தையும் கோகுவால் எந்த ஒரு பெரிய தாட்ஸையும் பண்ணாமல் ஈஸியாக டாச் பண்ண முடியும். அவருடைய அட்டாக் அதிகமாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணப்படும். அதை தாண்டி அவருடைய ரியாக்ஷன் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்ம ஜீரனோட நடந்த அந்த ஒரு ஃபைட் அப்போவே பார்த்துருப்போம். ஜீரன் செம பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். ஆனாலும் அவரால் கோகுவை டச் கூட பண்ணியிருக்க முடியாது. ஜீரனுடைய எல்லா அட்டாக்ஸையும் கோகு பிளாக்கும் பண்ணியிருப்பார். ஜீரனை விட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் யார் வந்தாலும் கோகுவால் இன்னும் கூட எஃபிஷியண்ட்டாக இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கோகுவுடைய பிரெயின் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருடைய ரியாக்ஷன் ஸ்பீட் இருக்குங்கிற மாதிரி மாங்கால சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கோகு இந்த ஒரு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டில் ஒரு சில தப்பை பண்ணியிருப்பார். என்னென்னா, எந்த ஒரு ஃபார்மில் இருக்கும்போது எமோஷன்ஸ் டேக் ஓவர் செய்யப்படவே கூடாது. முழுக்க முழுக்க கோகு ஒரு சைலண்ட்டான காமான ஸ்டேட்டில் இருக்கணும்னு தான் வீஸ் சொல்லியிருப்பார். ஆனாலும் கோகு அவருடைய எமோஷன்ஸை இதில் இன்டர்ஃபியர் ஆக விடுறதால அவரால் இந்த ஃபார்மை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. ஆனால் மாங்கால அதுக்கு கோகு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. இது மூலமாக கோகு ஒரு எவல்யூஷனையே அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆமாம், ஏஞ்சல்ஸ் மாதிரியே அந்த ஒரு பவரை காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை அவருடைய ஓன் சேன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டாரு. இதனால் கோகுவால் இப்போ அவருடைய எமோஷன்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டையும் ஆக்டிவாக வச்சிருக்க முடியும். இது மூலமாக கோகு இன்னமும் டேஞ்சரஸாக மாறிட்டார். இந்த ஒரு அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகுக்கு ஸ்பீட், ரிஃப்ளெக்ஸ், ப்ரெசஷன், காம்னஸ், பேட்டில் அடாப்டபிலிட்டின்னு நிறைய விஷயத்தை கொடுக்குது. ஆனால் இதில் இன்னமும் ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. எந்த ஒரு ஃபார்மை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. அதை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்ஸை வாங்கிட்டா அது ஸ்டாமினாவை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இது இல்லாமல் கோகு அதிகமாக ஃபோக்கஸை லாஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதனால் அவரால் லாங்கராக எந்த ஒரு பேட்டிலையும் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அது கோகுவுக்கு சாதகமாக இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே அல்ட்ரா ஈகோ வெஜிடாக்கு வந்தால் இவருடைய ஃபார்ம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோகுதிலேருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவருடைய ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இன்சேனாகவும் இருக்கும். அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகு முடிஞ்ச அளவுக்கு டேமேஜை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவர் அதிகமாக டேமேஜ் வாங்க அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கண்ட்ரோலில் இருந்தே போயிடும். ஆனால் வெஜிடாக்கு அப்படி எந்த கவலையும் இல்லை. எனிமிஸுடைய அட்டாக்ஸை இவர் தாராளமாக வெல்கம் பண்ணுவார். ஏன்னா வெஜிடாவுடைய அல்ட்ரா ஈகோ எனிமிஸ் கிட்ட அவர் எவ்வளோ அடி வாங்குறாரோ அவரை அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற்றி விட்டுரும். ஆமாம், இவருடைய இந்த ஒரு ஃபார்மில் அதிக டேமேஜஸை வாங்கினா அந்த ஒரு டேமேஜ் வெஜிடாக்கு பவராக கன்வெர்ட் ஆகும். இதனால் வெஜிடா எவ்வளோ அடி வாங்குறாரோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இவர் மாறுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வெஜிடா ஒரு ஆப்போனண்ட்டை எதிர்த்து சண்டை போடுறாரு. அவர் என்ன தான் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணாலும் அந்த ஒரு அட்டாக் வெஜிடாக்கு அடுத்தடுத்து பவர்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்போது வெஜிடாவுடைய ஃபார்ம் எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா ஈகோ வெஜிடாக்கு மேசிவான டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியை கொடுக்குது, எக்ஸ்ட்ரீமான ஃபிசிக்கல் பவரை கொடுக்குது, எக்ஸ்ப்ளோசிவ் அட்டாக்ஸை கொடுக்குது, பேட்டில் இன்ஸ்டிங்க்டை கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுடைய எபிலிட்டிஸை கூட வெஜிடாவால் ஆக்சஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா ஈகோக்கு வெஜிடா பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். ஏன்னா இந்த ஒரு ஃபார்மை வச்சுருக்கிறவங்க அதிகமாக ப்ரைடாகவும் அக்ரெஷனாகவும் பேட்டில் அதிகமாக லவ் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும். இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி தான் வெஜிடா இருக்கார். ஸோ கோகுவுடைய அல்ட்ரா இன்ஸ்டிங் காம்னஸை பேஸ் பண்ணதாக இருக்குது. ஆனால் வெஜிடாக்கு அது எதுவுமே தேவையில்லை. இவர் சண்டை போட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுவார். இதனால் லாங் பேட்டில்னு வந்தால் வெஜிடா அதில் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அட்டாக்ஸ் எல்லாமே வெஜிடாவை பயங்கர பவர்ஃபுல்லாக மாற்றிடும். ஆனால் இந்த ஒரு ஃபார்முக்குமே கூட ஒரு வீக்னஸ் இருக்குது. ஆமாம், வெஜிடா ரொம்ப அதிகமான அட்டாக்ஸை வாங்கினாருன்னா அவருடைய பாடியால் ஒரு கட்டத்தில் அதை அப்சர்வ் பண்ண முடியாது. ஆமாம், வெஜிடாவுடைய பாடி அப்போ அதோடைய லிமிட்டை ரீச் பண்ணிடும்.
இதுக்கு காரணம் வெஜிடா ஒரு இம்மார்ட்டல் கிடையாது. பீரஸ் எடுத்துக்கிட்டா அவர் இம்மார்ட்டலாக இருக்கார். இதனால் அவருடைய பாடி எவ்வளோ அட்டாக்ஸை வேணால் தாங்கும். இப்படி ஒரு பயங்கரமாக அட்டாக்ஸை தாங்கிறதால அவருடைய பவர்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் வெஜிடா என்ன தான் பயங்கரமான பவர்ஸை பொசஸ் பண்ணாலும் அவர் ஒரு ஆக்சுவல் ஹியூமன் தான். இதனால் வெஜிடாவால் பீரஸ் கொடுக்குற அவுட்புட்டை கொடுக்க முடியாது. இதன் காரணமாக வெஜிடாக்கு இது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே அதுவே அவருக்கு வீக்னஸாகவும் இருக்கு. ஓகே, இப்போ எங்களுடைய பவர்ஸை டைரெக்டாக நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். முதல்ல ஸ்பீட் எடுத்துக்கிட்டா இதில் கண்டிப்பாக கோகு தான் ஜெயிப்பார். அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற இந்த ஒரு ஃபார்ம் ஒரு பர்சனுடைய ஸ்பீடையும் ரியாக்ஷன் டைமையும் தான் முதல்ல பூஸ்ட் பண்ணும். இதனால் கோகுவால் எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் அட்டாக்ஸை டாச் பண்ண முடியும். அப்போ வெஜிடாவால் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படி இல்லை. வெஜிடாவாலையும் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண முடியும். ஆனால் வெஜிடா நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதிகமாக அஃபென்சிவான மூவ்ஸை பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் கோகுக்கு இது எதுவுமே தேவையில்ல. அவர் எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் ஈஸியாக எல்லா அட்டாக்ஸையும் அவரால் டாச் பண்ண முடியும். இதனால் கோகு எந்த ஒரு பேட்டில் எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடியவராக இருப்பார். ஆனால் வெஜிடா அப்படி இல்லாமல் அந்த பேட்டிலில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கோகுவுடைய ஓப்பனிங்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவர் யோசிக்கணும். ஆனால் கோகு இப்படி எதையுமே யோசிக்க வேண்டாம். இதனால் ஒரு பேட்டில்னு வந்துட்டா கோகு தான் அதில் வெஜிடாவை விட ஸ்பீடாக இருப்பார். ஸோ ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டா அதில் கண்டிப்பாக கோகு தான் ஜெயிப்பார். அடுத்து ஸ்ட்ரென்த். இதில் ரா பவர் யாருக்கு அதிகமாக இருக்கும்னு கேட்டால் இது கண்டிப்பாக வெஜிடாக்கு தான் இருக்கும். ஏன்னா வெஜிடாவுடைய பவர்ஸே அட்டாக்ஸை வாங்க அவருடைய ஃபார்ம்ஸ் அதிக பவர்ஸை கொடுக்கும். இதுதான் வெஜிடாக்கு இருக்கிற அட்வான்டேஜ். ஒரு பேட்டில் ரொம்ப நேரத்துக்கு போக போக வெஜிடாவுடைய பஞ்ச் இன்னும் மோசமாக மாறிக்கிட்டே இருக்கும். அது முன்னாடி விட பயங்கர ஹெவியராக மாறும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பேட்டில் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு வெஜிடாவால் பவர்ஃபுல்லாக மாற முடியும். கிரனலோட நடந்த ஃபைட்டில் வெஜிடா இதே தான் பண்ணியிருப்பார். அந்த ஃபைட்டில் போக போக வெஜிடா பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருப்பார். அவர் எவ்வளோ அடியை வாங்குறாரோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவர் மாறிக்கிட்டே இருப்பார். இதனால் வெஜிடாவுடைய ரா பவருங்கிறது கண்டிப்பாக கோகுவை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ ரா பவர்னு எடுத்துக்கிட்டால் அதில் வெஜிடாக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது. அடுத்து டியூரபிலிட்டி. இதில் கண்டிப்பாக நம்ம வெஜிடாக்கு தான் பாயிண்ட்ஸை கொடுக்கணும். ஏன்னா அல்ட்ரா ஈகோ வெஜிடா ஒரு மான்ஸ்டர். அவரால் எவ்வளோ இன்ஜுரி ஆனாலும் ஒரு பேட்டிலை கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகு முடிஞ்ச அளவுக்கு அட்டாக்ஸை அவாய்ட் பண்ணணும். ஆனால் வெஜிடாக்கு இப்படி எந்த ஒரு கவலையும் இல்லை. ஈஸியாக அட்டாக்ஸை வாங்கிட்டு இன்னும் கூட அவரால் பவர்ஃபுல்லாக மாற முடியும். ஸோ டியூரபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டா அதில் கண்டிப்பாக வெஜிடா தான் ஜெயிப்பார். அடுத்து பேட்டில் ஐக்யூ. இந்த ஒரு கேட்டகரி ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. ஏன்னா ரெண்டு சயின்ஸுமே ஜீனியஸாக இருக்காங்க காம்பேட்டில். இதில் யாராவது ஒருத்தருக்கு தான் பாயிண்ட்டை கொடுக்க முடியும். அந்த வகையில் பார்த்தா கோகு கிட்ட இன்க்ரெடிபிளான அடாப்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது. இவர் ஈஸியாக எந்த ஒரு டெக்னிக்கையும் லேர்ன் பண்ணிக்கிறாரு. இதை தாண்டி பேட்டில்லையே இவர் நிறைய விஷயத்த அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் வெஜிடா நிறைய விஷயத்த கொஞ்சம் யோசித்து ஒரு டைமுக்கு அப்புறம் தான் அதை லேர்ன் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் கோகுக்கு அதிகமான க்ரியேட்டிவிட்டி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதை குறிப்பாக பேட்டிலில் அவர் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. இன்ஸ்டன்ட் கமையாமெஹா, மிட் ஃபைட் அடாப்டேஷன்ஸ், காப்பியிங் டெக்னிக்ஸ், ஃபைண்டிங் வீக்னஸ்னு கோகு ஒரு பேட்டிலில் ஏகப்பட்ட விஷயத்த பண்ணியிருக்காரு. இதனால தான் பேட்டிலில் கோகுவை ஜீனியஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் வெஜிடா கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. வெஜிடா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிற விஷயத்தை தான் நம்ம பேட்டிலில் பார்க்க முடியும். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் கோகுக்கு தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். கடைசியாக ஒரு ஆக்சுவல் பேட்டில்னு வந்தால் இவங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்ணுவான்னு கேட்டால் ரெண்டு பேருமே வின் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஆமாம், இவங்க பண்ண போகிற இந்த ஒரு பேட்டில் ரொம்பவே சீக்கிரமாக முடியுதுன்னா அதில் கோகு தான் வின்னராக இருப்பார். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோகு கிட்ட ஸ்பீடு இருக்குது. அதை தாண்டி அவர் எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் ஈஸியாக அட்டாக்ஸை டாச் பண்ணுறாரு. ஒரு சில இடத்துல அட்டாக் பண்ணவும் செய்கிறாரு. இதனால் கோகுவுடைய அட்வான்டேஜ் என்னென்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு பேட்டில் ஸ்பீடாக முடிக்க ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணும்போது இன்னொரு பக்கத்தில் இருக்கிற வெஜிடா அதிக பவர் அப்டாக ஆயிருக்க மாட்டார். ஏன்னா பேட்டில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் தான் ஆகுதுங்கிறதால வெஜிடா எந்த ஒரு அட்டாக்ஸையும் அதிகமாக வாங்கியிருக்க மாட்டார்.
இதனால் இவருடைய அல்ட்ரா ஈகோ அதிக பவர்ஸை வெஜிடாக்கு கொடுத்துருக்காது. ஸோ பேட்டில் சீக்கிரமாக முடிஞ்சிட்டா அதில் கண்டிப்பாக கோகு தான் ஜெயிப்பார். ஒருவேளை இந்த பேட்டில் பயங்கரமாக போயிட்டே இருக்கு, நாள் கணக்கில் இவங்க சண்டை போடுறாங்கன்னா அதில் கண்டிப்பாக வெஜிடா தான் ஜெயிப்பார். ஏன்னா வெஜிடாவுடைய பவரே அதிகமாக அடிவாங்க அவர் பவர்ஃபுல்லாக மாறுவாருங்கிறது தான். ஆனால் அப்படியே கோகுடைய வீக்னஸாக இது தான் இருக்குது. இவரை அட்டாக் பண்ணிட்டா போதும், இவர் அவருடைய ஃபோக்கஸை லாஸ் பண்ணிடுவார். அவருடைய ஃபார்மையும் ரொம்ப நேரமாக அவரால் மெயின்டைன் பண்ண முடியாது. இதனால் வெஜிடாவுடைய பவருங்கிறது கோகுவுடைய வீக்னஸாக தான் இருக்குது. ஸோ பேட்டில் ரொம்ப நேரத்துக்கு கண்டினியூ ஆனால் அதில் கண்டிப்பாக வெஜிடா தான் ஜெயிப்பார். இவங்க 2 பேரையும் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு இந்த ஒரு ரிசல்ட் தான் கிடச்சிது. ஆத்தர்ஸ் இப்போ வரைக்கும் வெஜிடாக்கு தான் பேட்டலில் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. முன்னாடியெல்லாம் கோகு தான் வெஜிடாவை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்காருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. கோகு ஒரு ஸ்டெப்பில் தான் வெஜிடாவை விட பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு சீரீஸில் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ரீசெண்டாக ஏதோ டிராகன் பால் கேம் ஒன்று பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதில் வெஜிடா ஜெயிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. டிராகன் பால் சீரீஸில் இப்போ வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் நடந்து அதில் கிளியரான வின்னர் இவர் தான் சொன்னதே கிடையாது. ஆனால் இந்த ஒரு கேமில் தான் முதல் முறையாக வெஜிடா கோகுவை வின் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை காட்டியிருக்காங்க. ஸோ இது மூலமாக டொயோட்டாரோ ஒருவேளை கோகுவை தாண்டி வெஜிடாவை தான் பவர்ஃபுல்லாக காட்ட ஆசைப்படுறாரோ என்னவோ தெரியல. ஆனால் நம்ம இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்ததில் 2 பேருக்குமே எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகு, அல்ட்ரா ஈகோ வெஜிடா, இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருந்தால் யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.